இவ்வளோ சத்தத்துக்கும் கொண்டாட்டத்துக்கும் நடுவில் தேட்டரில் ஒரு பெரிய கதையை சொல்லும்போது பலருக்கு இந்த கதை புரியாமல் போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா இந்த கதையில் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு கேங்ஸ்டர் படமாகவே பொசிஷன் ஆயிருக்கு. அதனாலேயே இந்த படம் நிறையா பேருக்கு பிடிக்காமலும் போயிருக்கு. ஆனால் இந்த படத்தை விஜய் டிவியில் திருப்பி திருப்பி போடுறப்ப பார்க்கும்போது தான் இந்த படம் நல்லா புரிய ஆரம்பிக்குது, அதனாலே பிடிக்கவும் ஆரம்பிக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். சினிமாங்கிற கலை வடிவம் பல கலைகளோட துணையோட தான் இயங்கிட்டு இருக்கு. மற்ற கலைகளை விட சினிமா உருவாகிறதுக்கு பெரும் பொருட்செலவும் பல மக்களோட கூட்டு முயற்சியும் அதிகமாக தேவைப்படுது. இதனாலே இதோட வணிகமும் பெருசாகுது. ஆக்சுவலாக சினிமாங்கிறது விஷுவல் மீடியம் தான், அதாவது காட்சிகள் வழியாக கதையை காட்டுறது. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவோ புராண நாடகங்களோட நீட்சியாகவும் திராவிட கொள்கைகளை பரப்ப உதவிய கருவியாகவும் இருந்ததுனால வசனங்களோட தாக்கம் தமிழ் சினிமாவில் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. அப்போது படத்தில் வசனமே இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல தான் எனக்கு ஜோசப் மாஸ்கலியோட 5 C's ஆஃப் சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிற புக்கில் இருந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. அது என்னன்னா, சினிமாவோட இலக்கணத்தையும் விதிகளையும் நல்லா கற்றுக்கிட்டு அப்புறமா மீறுங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ்லாம் பல வருஷமாக ஒரு விதமான சினிமாவுக்கு பழகிருப்பாங்க. நீங்கள் திடீர்னு வேற ஒன்று கொடுத்தா அதை அவங்க ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. ஸோ ஆடியன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள உங்கள் வழிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இந்த 2 விஷயத்தையும் வெற்றிமாறன் நல்லா புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிக்கிறான்னு தான் நினைக்கிறேன். I understand films like this. Cinema is science, cinema is commerce, then only cinema is art. முதல்ல கிராமர் தெரிஞ்சால் கிராமரை நம்ம மீற முடியும். மெயின் ஸ்ட்ரீம் வியூவருக்கு தான் நம்ம வந்து கேட்டர் பண்ணுறோம் அந்த ஃபில்மை. அப்போது அவங்க சென்சிபிலிட்டிஸையும் நம்ம சென்சிபிலிட்டிஸையும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ண வைக்கணும். ஒன்று நமக்கு சென்சிபிலிட்டிஸ்ன்னு நினைக்கிற அந்த ஒன்று இங்கே ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இங்கே வாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க அங்கே ஒரு இடத்துல இருக்காங்கன்னா நாங்கள் இங்கே வர்றோம்னு சொல்ல முடியாது. ஃபைண்டிங் அ மிடில் கிரவுண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ராஜனுடைய மர்டர் அதுதான் வந்து இந்த படத்தினுடைய ரொம்ப டிஃபைனிங்கான சீன்னு நினைக்கிறேன். மனிதர்களுடைய மனம் இருக்குல்லையா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிளாக் ஆர் ஒயிட், அது கிரே. அவங்க எல்லாரும் மனசில் ஒன்று நினச்சி உட்காந்துருக்காங்க. இவர் வர்றாரு, வந்து அந்த மனசு மாறி சரி ஓகே நம்ம இப்போ அவரை நம்ம எதுவும் பண்ண மாட்டோம், அவரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் போது வேற ஒன்று நடக்குது. அப்போ இவங்க மனசு என்னவா மாறுது. அப்போ அவ்வளவும் வந்து வித்தின் தோஸ் 3-4-5 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அவ்வளோ மாற்றங்களும் அவ்வளோ விஷயங்களும் நிகழ்ந்து ஒரு மரணம் யாருமே விரும்பாமல் யாருடைய கட்டுப்பாடுகளுமே இல்லாமல் ஒன்று நடக்குது. அது நடக்கும்போது அது ஏற்படுத்துகிற வலி, அதனுடைய தாக்கம், அந்த ஒரு மரணம் அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு பல பேருடைய வாழ்க்கையை பாதிக்க போகுது அப்படின்னும் போது அது வெவ்வேறு விதமாக பாதிக்கும். ஒன்று வந்து கில்ட், ஒரு குற்ற உணர்வு, இன்னொன்று வந்து கிரீடாக மாறுது, இன்னொரு பக்கம் வந்து பிட்ரேயலாக மாறுது, இன்னொரு பக்கம் ரிவெஞ்சாக மாறுது. ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே இருக்கிறது. சைக்காலஜியில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னன்னா, நம்மளோட எண்ணங்கள் தான் வார்த்தைகளாக வருது, அந்த வார்த்தைகளால் நம்பிக்கைகள் உருவாகுது, அந்த நம்பிக்கைகளால் நாம் செயல்கள் செய்கிறோம், அந்த செயல்கள் செய்கிறதால நமக்கு அதோட விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் ட்ரிவன் ஸ்டோரியில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு வாண்ட் இருக்குது. அதை நோக்கி தான் அந்த கேரக்டர்ஸும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஒவ்வொரு கேரக்டரும் பேசுகிற வார்த்தைகள் வழியாக அந்த கேரக்டரோட மனநிலையை நம்மளுக்கு ஈஸியாக கடத்தியிருக்காரு டைரக்டர் வெற்றிமாறன். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற எமோஷன் பயம். My protagonists, most of them have like 3 things going on. Like one is doubt, the other one is fear, the other one is guilt. You find these things predominantly in all my protagonists. பயத்தோடு சேர்ந்து இலவச இணைப்பாக வர இன்னொரு எமோஷன் கில்ட், அதாவது குற்ற உணர்வு. அன்பும் கண்ணனும் ஜாவா பழனியை குத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயத்தில் தம்பி முன்னாடி போய் நின்னாங்க. 3 நாளாக நீ எங்கேன்னு கேட்டு ஐதினே இருக்குதுடா. ஒரு தடவை பார்த்துட்டு போயிட்டுனா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்ல. எனக்கு தெரியும் இல்லடா, அன்றைக்கி போர்ட்லேருந்து கட்டையை பிடுங்கி செந்தில் அண்ணன் குத்துந்துலேருந்து ஸ்ட்ரைக்கரை பிடிச்சாலே கையில் நடுங்குதுண்ணா. செந்தில் முத்தனை பார்த்து வந்திருப்பான் போலக்குது. அந்த ஆள் பேச்சு கேட்டு இவங்க இதெல்லாம் போய் மாட்டிப்பாங்களோன்னு பயமாகுதுண்ணா. அடுத்த வாரம் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வருது, அதுக்குள்ளே கேசி நான் இவனால் ஸ்டேட்டு நேஷனல் ஆட முடியாத போயிடுமோன்னு பயப்படுறேன். பயமாகுது செந்தில், எனக்கு கூட தான் பயமாகுது. அதான் தான் சொல்கிறேன், டவுலத்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு வண்டியில் பொருளை போட்டு சுற்றுறேன், ஆக மட்டப்பட்டேன்றேன். அந்த அளவுக்கு தைரியம் தானே எனக்கு பெரிய ஆள் அறிவுப்பட்டுறேன். நாளை குத்த சொல்ல கையில் சூடாக ரத்தம் போட்டுச்சுல, அந்த சூடு இன்னும் அப்படியே இருக்குது மாமா. தூங்க முடியல, பயமாகுது. என்ன ஆட முடியல, இந்த கை சரியா ஓடியா?
அடுத்து இந்த கதையை டிரைவ் பண்ணுற எமோஷன் இன்ட்யூஷன், அதாவது உள்ளுணர்வு. சிலருக்கு சில நேரங்களில் எந்த ஒரு லாஜிக்கல் திங்கிங்கும் இல்லாமல் ரீசனிங்கும் இல்லாமல் இந்த விஷயம் கரெக்டாக வரும் இல்லை இது தப்பாக வரும்னு முன்கூட்டியே தோன்றதுக்கு பேர் தான் இன்ட்யூஷன். இந்த எமோஷனால் பேசப்படுற வார்த்தைகளை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தோணுதுங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் தம்பி விட்டா தப்பாயிடுமோன்னு தோணுது. அதான் செருப்பில் வச்சு எத்தணும்லாம் தோணுச்சுன்னா குணாவோட செந்தில் தான் நல்லவனோன்னு தோணுது. எத்த பார்த்து வளருமோ அதான் வாய்க்கேன்னு தோணுது. உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணிட்டு போயினே இரு. அன்னைக்கு கூவி ஊற்ற சொல்லவும் என்னையே பார்க்குற மாதிரி தோணுச்சு. இப்போ அது உங்கள் பேத்தி வாழ்க்கை பூரா என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. மாமா எனக்கு நான் ஒவ்வொரு மாறிக்குது. காலைல போவாதீங்கன்னு சொன்னாடா, நான் தான் கேட்காது. பொருள் போட்டுக்கிற நம்ம பிள்ளைங்களாம் வர சொல்லு. அவனுங்கெல்லாம் அங்கே இருக்க சொல்லு. ஏதோ உள் மனசை சொல்லுது செந்தில் இன்னைக்கு ரூட் எடுத்துடலான்னு. அவன் வாழ்கிறது இன்றைக்கி தான் கடைசியாக இருக்கும். சரி தப்பு இதை நம்ம எமோஷன்னு சொல்ல முடியாது, இதை அவங்களோட மொராலிட்டியை டிஃபைன் பண்ணுற வார்த்தைகளாக சொல்லலாம். இல்லைண்ணா அவன் தானே முதல்ல எங்கள் அம்மாவை கீழே தள்ளி விட்டான், அதுக்கு தானே நான் அவனை அடித்தேன். அதானே கரெக்டு. அவன் எங்கள் அம்மாவை கீழே தள்ளி விடலன்னா நான் ஏன்னா அவனை தேவையில்லாத அடிக்க போகிறேன். நீங்கள் மட்டும் பொருள்லாம் அதிக விலை வைக்கிறீங்க, தவணை கரலன்னா தூக்கின்னு போயிடுறீங்க ஆள் அனுப்பி. அது மட்டும் கரெக்டா? நீ பண்ணு தப்புண்ணா. நீ வரியான்னு கூப்பிட்டதும் தப்பு, கேட்க வந்தவனை அடிச்சதும் தப்புண்ணா. தப்புன்ற நான் அவன் தானே தப்பு பண்ணுறான், நான் ஏன் தானே கேட்க சொல்கிறேன்னு தப்பா நினச்சிக்காதுண்ணா. எனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரிலண்ணா. நான் பண்ணது கரெக்டாக தப்பான்றது அடுத்த விஷயம். நல்லவனா கெட்டவன் நம்ம சொல்லக்கூடாது. ஊரில் இருக்கிறவன்லாம் என்ன நல்லவன் சொல்லுவானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கெட்டதும் பண்ணதில்லை. தப்புன்ட்டடா எவ்வளோ நல்லவர் தெரியுமா? இது கரெக்டாக இருக்காது. நான் சொல்கிறது எப்படா தப்பாகும்? நீ சொல்கிறதாண்டா தப்பாகுது, அவர் தான் சொல்கிறாரு. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட நிற்கிறது நீங்கள் எனக்கு செஞ்ச நல்லதுக்காக, ஊருக்கு பண்ண போகிற துரோகத்துக்கு இல்லை. தப்பாக எடுத்துக்காதுண்ணா, நம்மளே நம்ம ஊரை விட்டு கொடுக்க தப்புண்ணா. இப்போ அடுத்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ். இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் சாலா போயிருன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. டேய் நம்ம பிரச்சனை என்னன்னா அவர்கிட்ட பைசா சாலா வைப்பாரு, கடைக்காரனாண்ட சாலா போ சொல்லு. நீங்கள் ஒன்றா இருக்க தேவையில்ல, ஆனால் சாலா இருங்க. அதுக்கு நீ தான் குணா நானடா காம்ப்ரமைஸ்ன்னு பேசி ஒன்றுண்ணா. டே மச்சான் முடிச்சுங்கடா. காம்ப்ரமைஸ்னா என்ன மாதிரி வரான்? உனக்கும் செந்திலுக்கும் காம்ப்ரமைசன் பண்ணி விடுன்னு ஒரு ஆள் ரொம்ப நாளாக கேட்டுனுக்குறான். ஏம்மா மாறிம்மா, காம்ப்ரமைசன்னா இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு தாண்டி போகிறதாம்மா. நீ ஏன் முஞ்சி போன கதையை திருப்பி கிளப்புற? நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்ததால் நிறைய ஆங்கில புத்தகங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அகடமிக்காகவே எனக்கு இருந்தது. நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஆவிட் ரீடரான வெற்றிமாறன் இலக்கியங்களில் வர சில மொமெண்ட்ஸ்னால இன்ஸ்பயர் ஆகிறது தன்னோட படங்கள்லையும் சில இடங்களில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த கதையில் ஷேக்ஸ்பியரோட சில இன்ஃப்ளூயன்சஸும் சில இடங்களில் வருது. இந்த 3 witches of Macbeth இருக்குது, அப்புறம் ஹேம்லெட்டோட டு பி ஆர் நாட் டு பி இருக்குது. சண்டை போடுறதுக்காடா நீங்கள் நீ பண்ணதெல்லாம் பொறுத்துன்னு கம்னு இருந்தேன். எல்லாம் ஒத்துமையாக இருந்து அவன் லைஃப்பில் செட்டில் அவங்க இருந்தாடா. எங்கள் அண்ணனுக்கு நீ பண்ண துரோகத்தை நினச்சிருந்தா இங்கே வந்து நின்று இருப்பேனா? ஷேக்ஸ்பியரை கிங் ஆஃப் ட்ராஜடின்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் அவரோட ட்ராஜடிஸை எஃபெக்டிவ் ஆக்குறதுக்கு சில எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவார். அதில் ஒன்று தான் சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட். சந்திரா, இப்போ நீ என்ன நினைச்சாலும் எதுவும் நடக்காது. அவனுங்க எல்லாரும் என் புருஷன் சாவுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். குணா உயிரோடு இருந்தால் தான் நீ நினைக்கிறது நடக்கும். அது சொன்ன மாதிரி அடுத்த நாளே குணா என்னை தேடி வந்தான். காலம் வந்துடுச்சு. போலாம்வா. கையில் நேரம் சரியில்லை, வேணா உள்ள போகலாம். ஒன்றும் இல்லைடா. உன் ஃப்ரெண்டுக்குறான அன்பை நேஷனல் லெவல் பிளேயர் தான் அவன். நேரம் உன்ன மாதிரி படிக்க முடியாத போச்சு. என்ன பண்ணுறது, உங்கள் டைம் அப்படிக்குது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் கேரக்டர்ஸோட மனநிலை அண்ட் மேஜரான எமோஷன்ஸை அவங்க பேசுகிற வார்த்தைகளை வச்சு நம்மளை எப்படி ஃபீல் பண்ண வச்சாங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி கேரக்டர்ஸோட எமோஷன்ஸால் வெளி உலகம் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அப்புறம் வெளி உலகத்தால் இந்த கேரக்டர்ஸோட உள் உலகம் என்னவாகுங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஒரு எமோஷன் மட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சே இருக்குது. அந்த எமோஷன் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, ஆனால் அதான் நம்ம எல்லாருக்கும் தேவையும் கூட. பல வேறுபாடுகளோடு இருக்க மனுஷங்களை இணைக்கிறதும் இந்த எமோஷன் தான். அந்த எமோஷன் அன்பு மட்டும்தான்.